ஆனதெல்லாம் நீ அடுத்த கோலமதி உன்னை அன்றி வருளதோ யா ஹய்யூ யா கய்யூமே மஹ்வியத்தானதாத்துல் கிபிரியாவில் மறைந்த கன்சுல் மஹ்பியாம் மஸ்கூத்து அன்ஹுல் கதீமுல் அமாவான மௌஜூதனும் சிறுஃபிலே ஹதியத்து ஹதாசி வாஹிதியத்தான் ஆலம் அர்வாஹானதில் ஆலம் மிசாலாகி ஆலம் அஜ்சாமாகி ஆலம் இன்சானானபின் பாதியத்தில்லா ஜலாலோடு ஜமாலும் பதியுல் கமாலுமாகி பாது கபலத்தலாஹூத் ஜபரூத்தில் பகாவான ஹுவியத்தினால் நஹசிய தற்று முன்றாளி நிழல் பெற்றடிமை நான் நினைவு மற்ற இவனோ நற்குணம் குடிகொண்ட பாத்ஷாவான குருநாதன் முஹித்தீனே. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி தஜல்லா லிஇபாதிஹில் ஆரிஃபீன பிதாத்திஹி வஸிஃபாத்திஹி வஅஸ்மாஇஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் الموسوم بجميع سماته وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமான எல்லாமாய் தோற்றுகின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் ஸலவாத்தும் ஸலாமும் சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தமர்கள் சஹாபா பெருந்தகைகள் நல்லவர்கள் வல்லவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறிய பின், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, சகோதரிகளே, இன்று இந்த இடத்தில் இரு பெரும் மகான்களை நினைவுபடுத்தியவர்களாக நாங்கள் வீற்றிருக்கின்றோம். ஒருவர் இந்தியாவின் தமிழ்நாட்டில் கோட்டைப்பட்டினம் என்ற ஊரில் சமாதி கொண்டு பல அற்புதங்களை நிகழ்த்தி வருகின்ற சையீத் முஹம்மத் ராவுத்தர் சாஹிப் வலியுல்லா அவர்கள். மற்றது அவர்களுடைய அருமை மகனார் பாஷிப்பட்டணத்தில் சமாதி கொண்டு பல அற்புதங்களை நிகழ்த்தி வருகின்ற சர்தார் நெய்னார் முஹம்மது வலியுல்லா அவர்கள். இந்த இரு நாதாக்களையும்
கடந்த வருடங்களில் நாங்கள் நினைவுபடுத்தவில்லை. எதிர்பாராமல் ஒரு தனி நபர் அந்த நாதாக்களுடைய பெயரில் ஒரு சிறிய கந்தூரி நடத்த வேண்டும் என்று கேட்டு பண உதவி செய்தார்கள். அதனால் இந்த சிறிய கந்தூரியை இந்த இடத்திலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த இரு நாதாக்களும் இதற்கு முன்னர் உங்கள் மத்தியில் அறிமுகம் செய்யப்படாதவர்களாதலால் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கூறி நான் முடித்துக் கொள்வேன். அதற்கு முதல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலிமார்களை பற்றி சொல்லும்போது வல் ஜிபால ஔதாதன், மலைகளை முளைகளாக, மலைகளை நங்கூரங்களாக நாங்கள் அமைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகிறான். இதற்கு வெளிரங்கமான அர்த்தமும் உண்டு, உள்ரங்கமான ஆன்மீக அர்த்தமும் உண்டு. வெளிரங்கமான அர்த்தம் என்னவென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிலத்தை, பூமியை நீருக்கு மேலே படைத்து வைத்திருக்கிறான். நீர் சில நேரங்கள் தழும்பி அசைந்து கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் அதற்கு மேல் படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலமும் பூமியும் அசைந்து கொண்டிருக்கும். பூமி அசைகின்ற பொழுது அது நிலநடுக்கம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். எனவே நிலநடுக்கம் ஏற்படக்கூடாது, பூமி அசைந்து விடக்கூடாது, அதனால் இந்த மக்களுக்கு தீய விளைவுகள் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிலத்தை, பூமியை பேலன்ஸ் பண்ணி வைப்பதற்காக பூமியின் பல பகுதிகளிலும் அந்தந்த இடத்துக்கு ஏற்றவாறான மலைகளை அமைத்து இந்த நிலம் நடுங்காமல், பூமி துளும்பாமல், நங்கூரங்களைப் போல் அந்த மலைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கிறான். அந்த மலைகள் முளைகள் போல் இந்த பூமி அசைந்து விடாமல் பாதுகாத்து நிற்கின்றன. இது இந்த ஆயத்துக்குரிய, இந்த வசனத்துக்குரிய வெளிப்படையான அர்த்தம். இன்னலில் குர்ஆனி வஹ்ரன் வ பத்னன் வலிக்குல்லி பத்னின் சபூன பத்னன் என்ற ஹதீஸின்படி குர்ஆனுக்கு முதுகும் உண்டு, வயிறும் உண்டு. அதாவது வெளிப்படையான அர்த்தமும் உண்டு, உள்ரங்கமான அர்த்தமும் உண்டு. வலிக்குல்லி பத்னின் சபூன பத்னன், ஒவ்வொரு உள்ரங்கமான அர்த்தத்துக்கும் 70 உள்ரங்கமான அர்த்தங்கள் இருக்கின்றன என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இதன்படி திருக்குர்ஆனுக்கு வெளிப்படையான சாதாரணமான அர்த்தங்களும் இருக்கின்றன, உள்ரங்கமான தத்துவமிக்க அகமியமுள்ள அர்த்தங்களும் இருக்கின்றன. இத்திருவசனத்துக்கு நான் இப்போது சொன்ன அர்த்தம், இப்போது சொன்ன விளக்கம் வெளிப்படையானது. இதற்கு ஞானிகள் இன்னும் ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள், அது உள்ளரங்கமான கருத்து. வல் ஜிபால ஔதாதன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலைகள் என்று சொல்வது வலிமார்களை, அவுலியாக்களை. இந்த பூமி நடுங்காமல், பூமி தளம்பாமல், துளும்பாமல் அவுலியாக்களை ஆங்காங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முளைகளைப் போல் வைத்திருக்கின்றான். அவுலியாக்கள் தான் இந்த பூமி நடுங்காமல்,
துளும்பாமல் அசையாமல் முளைகளாக இருந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த திருவசனத்துக்கு உள்ரங்கமான ஒரு அர்த்தமும் உண்டு. இந்த இரண்டு கருத்துக்களையும் நாம் ஏற்றுக்கொண்டு சிந்தனை பண்ணி பார்த்தால், இப்போது பல நாடுகளிலும் பூகம்பங்கள், நிலநடுக்கங்கள் நிறைய ஏற்படுகின்றன. இதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேலன்ஸ் பண்ணக்கூடிய முளைகளாக வைத்திருக்கின்ற மலைகள் பல நாடுகளிலும் பல பகுதிகளிலும் மக்களின் தேவைக்காக உடைக்கப்பட்டு வருகின்றன. இதனால் பேலன்ஸ் குறைகிறது. ஆகவே நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சி போன்றவை நாட்டின் பல பகுதிகளிலும் ஏற்படுகின்றன. வலிமார்கள் முளைகளாக ஆக்கப்பட்டிருப்பதினால் அவர்கள் பேலன்ஸ் பண்ணி இந்த நிலம் நடுங்காமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்தின், இந்த பூமியின் பல பகுதிகளிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலிமார்களை வைத்து இந்த பூமி நடுங்காமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோர்க்கும் பெய்யும் மழை என்று சொல்வது போல, வலிமார்களான நல்லடியார்கள் இருப்பதினால், அவர்களுடைய பரக்கத்தால், அவர்களுடைய பொருட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமி நடுங்காமல், இந்த பூமியில் வாழ்கின்ற ஏனைய மக்கள் எல்லாம் பாதிக்கப்படாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஒலிமார்கள் முளைகளாக இல்லை என்றால், இந்த பூமியில் வாழ்கின்ற மக்கள் செய்கின்ற அநீதிக்கும் அட்டூழியத்துக்கும் கொடுமைக்கும் இந்த பூமி நடுங்கும். பூகம்பம் அடிக்கடி ஏற்படும், நிலநடுக்கம் அதிகமாக உண்டாகும். ஆனால் இந்த நல்லடியார்களின் பொருட்டினால், இவர்கள் பூமியில் இருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்றவர்களையும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். இது இந்த ஆயத்துக்கு உள்ரங்கமான ஒரு அர்த்தம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லௌலா மஷாயிஹு ருக்காஉன் வஸ்ஸிபியானு ருல்லாஉன் வபஹாயிமு ருத்தாஉன் லசுப்ப அலைக்குமுல் அஸாபு சப்பன் சப்பா. லௌலா மஷாயிஹு ருக்காஉன், அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருக்கின்ற, ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கின்ற ஷைகுமார்கள், அவுலியாக்கள் உலகத்தில் இல்லை என்றால், வசிபியானு ருல்லாவுன், தாயின் மடியில் அமர்ந்து பால் சுவைக்கின்ற பச்சிளங்குழவிகளும் குழந்தைகளும் இல்லை என்றால், வபஹாயிமு ருத்தாவுன், புல் தரையிலே புல் மேயக்கூடிய கால்நடைகள் மிருகங்களும் இல்லை என்றால், லசுப்ப அலைக்குமுல் அஸாபு சப்பன் சப்பா, நீங்கள் செய்கின்ற அட்டூழியத்துக்கும் கொடுமைக்கும் அநீதிக்கும் உங்கள் மீது வேதனையை கொட்டப்படும், உங்கள் மீது வேதனையை சொரியப்படும் அல்ல, கொட்டப்படும், கொட்டப்படும் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்தில் வாழ்கின்ற, இந்த பூமியில் வாழ்கின்ற கொடியவர்கள், அநீதியாளர்கள், அட்டூழியக்காரர்கள் செய்கின்ற தவறினால் இவர்களை தண்டிக்க வேண்டுமென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதனையை சொரிய மாட்டான், கொட்டுவான். ஆனால் நான் கொட்டாமல் இருக்கிறேன், ஏன் தெரியுமா? மஷாயிஹு ருக்காஉன், உலகத்தில் சில ஒலிமார்கள் என்னை ஸ்தோத்திரம் பண்ணி வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று உலகின் பல பகுதிகளிலும் ஒலிமார்கள் இருக்கிறார்கள். மஷாயிஹு ருக்காஉன், ருக்கூ செய்யக்கூடிய ஒலிமார்கள் என்றால்
அவர்கள் ருக்கு மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கருத்தல்ல. அல்லாஹுவுக்கு பணிந்து குனிந்து வாழக்கூடிய வலிமார்கள். ருக்கு என்றால் என்ன? குனிதல். குனிந்து நிற்பதற்கு ருக்குவுடைய நிலை என்று நாங்கள் சொல்கிறோம். ருக்கு செய்து கொண்டிருக்கின்ற ஷேகுமார்கள், வலிமார்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு தலை சாய்த்து பணிந்து நடக்கின்ற நல்லடியார்கள். இவர்களும் உலகத்திலே பரந்து வாழ்கின்ற காரணத்தினால் வேதனையை நான் கொட்டாமல் இருக்கிறேன். அவர்களுடைய பரக்கத்தால் வேதனையை கொட்டாமல் இருக்கிறேன். தாயின் மடியில் பால் குடிக்கின்ற பச்சிளம் குழந்தைகள் குற்றம் செய்தவர்களா? இல்லை, அப்பாவிகள். அவர்களும் இந்த உலகத்திலே பரந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் நான் வேதனையை கொட்டாமல் இருக்கிறேன். புல் தரையிலே புல் மேயக்கூடிய கால்நடைகள், மிருகங்கள், இவைகள் என்ன பாவம் செய்தன? இவைகள் இருப்பதினாலும் உங்கள் மீது வேதனையை நான் கொட்டாமல் இருக்கிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு வேதனை வராமல், துன்பம் வராமல், கஷ்டம் வராமல் பாதுகாத்து இந்த பூமிக்கு நங்கூரமாக இருப்பவர்கள் வலிமார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. வலிமார்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், பல தடவை பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் வலி என்பதற்கு அர்த்தம் சொல்லி விளங்கப்படுத்தி இருக்கிறோம். வலியுன் என்றால் அதிகாரம் பெற்றவர், அதிகாரி. எதற்கு, யாரிடமிருந்து அதிகாரம் பெற்றவர்? அல்லாஹ்விடமிருந்து எதை செய்வதற்கும் அதிகாரம் பெற்றவர் என்பது கருத்து. யாரும் சொல்ல முடியாது அல்லாஹ்விடமிருந்து இன்னதை செய்வதற்கு அதிகாரம் பெற்றவர், இன்னதை செய்வதற்கு அதிகாரம் பெறாதவர் என்று சொல்ல முடியாது. ஏனெனில் வலியுன், வலியுன் என்ற சொல், அதனுடைய பன்மை சொல் அவுலியா, அவுலியா என்ற சொல் அதிகாரிகள், அதிகாரம் பெற்றவர்கள் என்ற கருத்தை மாத்திரமே தருகின்றது. இன்னதுக்கு அதிகாரம் பெற்றவர்கள், இன்னதுக்கு அதிகாரம் பெறாதவர்கள் என்ற கருத்தை தரவில்லை. இந்த கருத்தின்படி வலிமார்கள் அல்லாஹ்விடமிருந்து அனைத்து விஷயங்களுக்கும் மொத்தமாக அதிகாரம் பெற்றவர்கள். ஹோல்சேலாக பெற்றுவிட்டார்கள், சில்லறை வியாபாரம் இல்லை. அவர்கள் எதை சாதிப்பதாயிருந்தாலும் அல்லாஹ்விடம் இதை செய்யவா செய்யவானாதா என்று கேட்டு சாதிப்பவர்கள் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவரை எப்போது வலியாக ஆக்குகின்றானோ அன்றே அவருக்கு மொத்தமான அதிகாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி விடுகிறான். அவர் நினைத்த நேரத்தில் நினைத்ததை சாதிக்கலாம். இது ஒரு அர்த்தம். வலியுன் என்ற சொல்லுக்கு இன்னும் ஒரு அர்த்தம் உண்டு. அது என்ன? வலா எலி. வலா எலி என்ற சொல்லிலிருந்து பிறந்து வந்த சொல் வலியுன் என்ற சொல். வலா எலி என்றால் அடுத்தவன், அடுத்து இருப்பவன் என்ற அர்த்தம். வலியுன் என்றால் அதிகாரம் பெற்றவன் என்று நீங்கள் அர்த்தம் கொண்டு விளக்கம் பெறுவது போல், வலியுன் என்றால் அடுத்திருப்பவன், அல்லாஹுவை அடுத்திருப்பவன். வலா எலி என்ற சொல்லிலிருந்து அது பிறந்து வந்திருக்கிறது. வலி என்பவர் அல்லாஹுவை அடுத்திருப்பவர். ஒருவனை அடுத்திருப்பவனுக்கு அவனுடைய சகல விஷயங்களும் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஒருவனுக்கு பக்கத்தில் அவனை அடுத்து ஒருவன் இருந்தால் அவன் மூச்சுட்டாலும் இவனுக்கு தெரியும், மூக்கு சிந்தினாலும் இவனுக்கு தெரியும். வலி என்பவர் அடுத்திருப்பவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை இடத்தில் அல்ல, கருத்தில், இடத்தில் அடுத்திருப்பவன் அல்ல, இடத்தில் நெருங்கி இருப்பவன் அல்ல,
கருத்திலே, விஷயத்திலே, யதார்த்தத்திலே அல்லாஹுவை அடுத்திருப்பவர் வலி என்றாகும் போது அல்லாஹ்வுடைய சகல விஷயங்களையும் அவர் தெரிந்தவராகிறார். இவர்தான் வலி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலிமார்களை இந்த உலகத்தில் பரவலாக படைத்து அந்த வலிமார்களில் பலர் தாங்கள் பிறந்த சொந்த ஊரிலே வாழாமல் வெளியூர்களுக்கு, வெளிநாடுகளுக்கு சென்றுதான் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள். இந்த இலங்கை நாட்டிலே இருக்கக்கூடிய ஜியாரங்களில், தர்காக்களில் பெரும்பாலான தர்காக்களை பாருங்கள். இலங்கையில் பிறந்து வளர்ந்தவர்கள் சமாதி கொண்டிருப்பது மிக மிக குறைவு. வெளிநாடுகளில், இந்தியாவில் இருந்து, அரபு நாடுகளில் இருந்து வந்தவர்கள்தான் கூடுதலாக இலங்கையிலே சமாதி கொண்டு பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். தெமட்டமரத்தடி ஷேக் ஒஸ்மான் வலியுல்லா, குத்துபே செயலான், இலங்கை நாட்டின் குத்துபு என்று அழைக்கப்படுகின்ற ஷேக் ஒஸ்மான் வலியுல்லா அவர்கள் கொழும்பிலே தெமட்டகவிலே சமாதி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஈரான் நாட்டில் ஹொராசான் என்ற இடத்திலிருந்து வந்தவர்கள். மல்கம்பட்டியிலே 2 பேர் அண்ணனும் தம்பியும் சமாதி கொண்டிருக்கிறார்கள். சிக்கந்தர் வலியுல்லா, கலந்தர் வலியுல்லா. இந்த இருவரும் ஈரான் நாட்டின் ஹொராசான் பகுதியிலே இருந்து இலங்கைக்கு வந்த வலிமார்கள். அதேபோல் இலங்கையின் பல்வேறு பகுதிகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். வெளிநாடுகளில், அரபு நாடுகளில் இருந்து வந்த வலிமார்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நமது நாட்டில் பிறந்து வளர்ந்து வலியாகி சமாதி கொண்டவர்கள் மிக மிக குறைவு. இவர்கள் அந்த காலத்திலே இந்த இலங்கை நாட்டை தியானத்துக்கு, இபாதத்துக்கு, ஞான வழிபாட்டுக்கு பொருத்தமான நாடாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கும், இப்போதுதான் இலங்கை நாட்டுக்கு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா என்று சொல்கிறார்கள். இந்த ஸ்ரீலங்கா வருவதற்கு முன் இந்த நாட்டுக்கு என்ன பெயர்? சிலோன். சிலோன் என்பது எங்கிருந்து வந்த சொல்? சேலான். சேலான் என்ற சொல்லில் இருந்து அந்த சொல் மருவி மருவி சிலோன் என்றாச்சு. சிலோன் என்ற ஆங்கில சொல்லில் இருந்து சேலான் வந்ததல்ல. சேலான் என்ற அரபு சொல்லில் இருந்து சிலோன் வந்திருக்கிறது. காரணம், அரபிகள் இந்த நாட்டுக்கு காலடி எடுத்து வைத்த ஆரம்ப காலகட்டத்திலே இந்த நாட்டை சேலான் சேலான் என்று அழைத்தார்கள். தண்ணி ஓடுது, தண்ணி ஓடுது என்று சொன்னார்கள். சேலான் என்றால் நீர் ஓடுது, நீரோட்டம், நீரோட்டம். ஏன் இந்த இலங்கை நாட்டில் நீருக்கு பஞ்சமில்லை, தண்ணீருக்கு பஞ்சமில்லை. வேறு நாடுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் நீருக்கு பஞ்சமான நாடு நிறைய இருக்கின்றன. இது நீர் வளம் நிறைந்த ஒரு நாடாக அந்த காலத்திலே இருந்ததினால் இங்கு தியானத்திற்காக, வியாபாரத்திற்காக வந்த அரபிகள் சேலான் சேலான் என்று சொன்னார்கள். நீர் ஓடுது, நீர் ஓடுது என்றார்கள். அது சிலோனாக மாறியது. சேலான் என்ற அந்த சொல் இந்த நாட்டுக்கு பாவிக்கப்பட்டு வந்த அந்த காலத்திலே சரந்தீப் சரந்தீப் என்றும் அரபிகள் பாவித்து வந்திருக்கின்றார்கள். அந்த காலத்தில் எழுதியவர்களின் நூல்களை நாங்கள் பார்க்கும்போது சேலான், சரந்தீப் என்ற சொல்லைத்தான் பாவித்திருக்கிறார்கள். இப்போது நூல்கள் எழுதுகின்றவர்கள் தான் ஸ்ரீலங்கா என்ற சொல்லை பாவித்திருக்கிறார்கள். இதிலிருந்து நாங்கள் என்ன விளங்குகிறோம்? நீர் வளம் நிறைந்த, இறை தியானத்துக்கு பொருத்தமான ஒரு சூழல் நிறைந்த ஒரு நாடாக இலங்கை தீவு அந்த மக்களுக்கு தென்பட்டதினால் இறைவனை வழிபடுவதற்காக ஞானிகள், அரபிகள், அவுலியாக்கள் இந்த இலங்கை நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள். பல இடங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதே போல்
இந்திய திருநாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். இலங்கையை போல் எத்தனையோ மடங்கு மிகப்பெரிய நாடு. அந்த நாட்டின் பல பகுதிகளிலும், பல மாகாணங்களிலும், பல மாநிலங்களிலும் அவுலியாக்கள், லட்சக்கணக்கான வலிமார்கள் இந்தியாவிலே நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களிலும் அதிகமானவர்கள் அரபு நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு வியாபாரத்துக்காகவும் இறைவனை தனிமையிலிருந்து வழிபடுவதற்காகவும் வந்தவர்கள்தான். அவர்களில் ஒருவர்தான் எங்களுடைய இன்றைய கதாநாயகனான கோட்டை பட்டணத்தில் வாழ்கின்ற சையீத் முஹம்மத் ராவுத்தர் சாஹிப் ஒலியுல்லாவும், பாசிப்பட்டணத்தில் வாழ்கின்ற சர்தார் நெய்னார் முகம்மது ஒலியுல்லாவும் ஆவார்கள். கோட்டை பட்டணத்தில் வாழ்கின்ற ராவுத்தர் ஒலியுல்லா, சையீத் முஹம்மத் ராவுத்தர் சாஹிப் ஒலியுல்லா அவர்களின் அருமை மகனார்தான் நெய்னார் முகம்மது வலியுல்லா. இவர்கள் பாசிப்பட்டணத்திலே அடங்கப்பட்டிருக்கிறார்கள். தகப்பனார் அவர்கள் கோட்டை பட்டணத்திலே அடங்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இரு ஊர்களுக்கும் இடையில் சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ராவுத்தர் சாஹிப், அதாவது நெய்னார் முகம்மது வலியுல்லாவுடைய தகப்பன் சையீத் முகம்மது ராவுத்தர் வலியுல்லா அவர்கள் ஒரு போர் வீரனுடைய மகன். அரபு நாட்டில் இருந்து இந்தியாவில் மதுரை பகுதிக்கு வந்து இஸ்லாமிய போர் தொடுத்த ஒரு போர் வீரனுடைய மகன்தான் ராவுத்தர் சாஹிப் ஒலியுல்லா அவர்கள். அவர்கள் ராவுத்தர் சாஹிப் ஒலியுல்லாவுடைய தகப்பன், அதாவது நெய்னார் முகமது ஒலியுல்லாவின் அப்பா அவர்கள் அரபு நாட்டிலிருந்து மதுரைக்கு வந்த நேரம் மதுரை மன்னன் அவர்களை வரவேற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போயிற்று. காரணம், அவர்கள் ஒரு போர் வீரனா இருந்தாலும் கராமத்துக்களை உடைய, அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு வலியாக இருந்தார். அதனால் அந்த காலகட்டத்தில் மதுரையை ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னன், தமிழ் மன்னன், இந்து மன்னன் ராவுத்தர் சாஹிபுடைய தகப்பனாரை வரவேற்று ஆதரித்து அங்கே வைத்திருந்தான். அவர்கள் பல போர்களை செய்தார்கள். கடைசியில் அந்த மன்னனால் மதுரை நாட்டுக்கே ஒரு நீதிபதியாக அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். பல வருடங்கள் நீதிபதியாக இருந்து செயலாற்றிய பின் அவர்கள் திருமணம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அதனால் ஒரு பெண்ணை திருமணம் செய்தார்கள். இந்தியாவிலே மதுரை மாநிலத்திலே ஒரு பெண்ணை திருமணம் செய்தார்கள். அந்த பெண்ணின் மூலமாக ராவுத்தர் சாஹிப் ஒலியுல்லா அவர்களும் இன்னும் ஒரு பெண்ணும் பிறக்கின்றார்கள். 2 பிள்ளைகள் பிறக்கின்றார்கள். இந்த 2 பிள்ளைகளையும் வளர்ப்பதற்கு அந்த நீதிபதியிடம் பண வசதி போதாமல் இருந்தது. மிகவும் வறுமைக்கு மத்தியில், கஷ்டத்துக்கு மத்தியில் இந்த 2 பிள்ளைகளையும் வளர்த்து கொண்டு வருகின்ற காலகட்டத்தில் போருக்கு, இஸ்லாமிய போருக்கு போக வேண்டிய நிலைமை ஒன்று அவர்களுக்கு ஏற்பட்டது. அதனால் மதுரை மாவட்டத்திலே, மதுரை மாநிலத்திலே வாழ்ந்த மிக பெரிய முஸ்லிம் செல்வந்தன் ஒருவனை அணுகி, நான் போருக்கு புறப்படுகிறேன், என்னுடைய 2 குழந்தைகளையும், ஆண் குழந்தையையும் பெண் குழந்தையையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், போருக்கு போனால் நான் திரும்பி வரமாட்டேன் என்று சொன்னார்கள். இவர்களை கௌரவித்து வந்த அந்த வாணிபன், அந்த வியாபாரி, அந்த செல்வந்தன் 2 குழந்தைகளையும் பாரம் எடுத்துக்கொண்டு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் போருக்கு சென்று அங்கேயே அவர்கள் ஷஹீதா போய்விட்டார்கள். சொன்னது போன்று திரும்பி வரவில்லை. இந்த செல்வந்தரிடத்திலே ராவுத்தர் சாஹிப் அப்பா அவர்களும் அவர்களுடைய சகோதரியும் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில்
சகோதரி மரணித்து விட்டார்கள். ராவுத்தர் அப்பா அவர்கள், நாம் ஞான வழியிலே நடப்போம், இறைவனை தேடிச் செல்வோம், சூபிச வழியிலே செல்வோம் என்ற எண்ணத்தோடு தமிழ்நாட்டின் கரையோரை பகுதியை நாடி வருகின்றார்கள். அதாவது கோட்டை பட்டணம், அம்மா பட்டணம், அதிராம் பட்டணம், மல்லி பட்டணம், பாசி பட்டணம் போன்ற கரையோர பகுதிகளை நாடி ராவுத்தர் அப்பா வருகின்றார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமைத்து வைத்த இடம் கோட்டை பட்டணம் போல் தெரிகிறது. கோட்டை பட்டணத்துக்கு வந்து சேருகிறார்கள். அங்கே ஒரு ஆலை மரம், பெரியதோர் விருட்சம் இருக்கின்றது. அந்த விருட்சத்தின் அடியில் மஸ்தான் கோலத்திலே, ஃபகீருடைய கோலத்திலே, அழுக்கான உடைகள் அணிந்து, தாடி மீசைகள் வளர்த்து, தலைமுடிகளையும் அடர்த்தியாக வளர்த்து, ஒரு ஃபகீருடைய கோலத்திலே ராவுத்தர் சாஹிப் அவர்கள், அதாவது சையீத் முஹம்மத் அவர்கள் ஆலமரத்தடி அடியிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் கோட்டை பட்டணத்தில் முஸ்லிம்களும் இந்துக்களும் கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதலாக இந்துக்கள் வாழ்கிறார்கள், குறைவாக முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யாரோ ஒரு ஃபகீர், ஒரு மஸ்தான் ஆலை மரத்தின் அடியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாராம் என்று அந்த ஊர் மக்கள் எல்லாம் இவர்களை போய் பார்ப்பார்கள். இவர்கள் யாருடனும் பேச மாட்டார்கள். பார்த்தவர்களில் பலர் இவன் பிச்சைக்காரன், பைத்தியக்காரன் என்று சொல்லிவிட்டு திரும்பி விடுவார்கள். ஒரு நாள் தயிர் வியாபாரி ஒருவர் அந்த இடத்திற்கு சென்றார். ராவுத்தர் அப்பா அவர்கள், எனக்கும் கொஞ்சம் தயிர் தர மாட்டாயா என்று கேட்டார்கள். அவன் கொடுத்தான். அவர்கள் அந்த தயிரை மிக ஆசையோடு சாப்பிட்டார்கள். அன்றிலிருந்து அவனுக்கு தயிர் வியாபாரம் மிக கூடுதலாக நடைபெற ஆரம்பித்தது. இவன் மற்றவர்களிடத்திலும் சொன்னான், ஆலை மரத்தடியிலே இருக்கின்ற மஸ்தானுக்கு தயிர் கொடுத்தால் தயிர் வியாபாரம் நல்லாக நடக்கிறது என்று சொன்னான். அதே விதமாக மற்ற வியாபாரிகளும் மஸ்தான் அவர்களிடத்திலே வந்து தயிரை கொடுத்து விட்டுத்தான் வியாபாரத்தை தொடங்கக்கூடிய நிலை ஏற்பட்டது. ஆதரவு கூடியது. அந்த ஊரில் உள்ள எந்த ஒரு வியாபாரியும் காலையிலே அவர்களிடம் வந்து அவர்களை காலை தொட்டு முத்தமிட்டு சென்று வியாபாரம் செய்தால் அவனுக்கு நிறைய வியாபாரம் நடக்கும். இதனால் அந்த ஊரில் உள்ள சகல வியாபாரிகளும் சுபஹ் தொழுகைக்கு பிறகு இவர்களிடத்திலே வந்து கூட ஆரம்பித்து விட்டார்கள். இதை கேள்விப்பட்ட பக்கத்து ஊரவர்கள், வியாபாரிகள் காலடியிலே வந்து சையீத் முஹம்மத் ராவுத்தர் சாஹிப் அப்பா அவர்களிடத்திலே சரணடைந்து அவர்களுடைய காலை தொட்டு முத்திவிட்டு வியாபாரங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்ட போதும் இவர்கள் பிரசித்தி பெற்று விட்டார்கள். இவர்களை செல்வந்தர்கள் கூட கௌரவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. ஒரு நாள் இந்த மஸ்தான் சையீத் முஹம்மத் ராவுத்தர் சாஹிப் வலியுல்லா அவர்கள் தயிரை சாப்பிட்டு, மீச தாடியெல்லாம் தயிர் வழியுது, அழுக்கான உடை, கோலமான நிலை, இதோடு அந்த ஊரில் உள்ள ஆகப்பெரிய செல்வந்தனுடைய வீட்டுக்கு போகிறார்கள். செல்வந்தன் பார்த்தான், இவர் அற்புதம் காட்டுற மஸ்தான் தான், ஆனால் உள்ள எடுத்து கதிரையிலேயோ பாயிலேயோ வைக்கிறதுக்கு இயலாது, அந்த கோலத்திலே இவர் இருக்கிறார், என்ன மஸ்தான் என்று கேட்டார். உன்னுடைய மூத்த மகளை திருமணம் செய்து தர வேண்டும் என்றார்கள். பக்கீருக்கு என்னுடைய மகளா? நான் யார் தெரியுமா? இந்த ஊரில் மிகச்சிறந்த உயர்ந்த செல்வந்தன், உனக்கு நான் பெண் தர மாட்டேன் என்று துரத்தி விட்டான் அந்த மனிதன். மஸ்தான் அப்பா அவர்கள், ராவுத்தர் சாஹிப் அப்பா அவர்கள் திரும்பி ஆலமரத்தடியிலே வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். 2-3 தினங்களில் அந்த பெண் இறந்து விட்டாள். வியாபாரிக்கு யோசனை பிடித்தது, மஸ்தானுக்கு பெண் கொடுக்க
மறுத்த காரணத்தினால் தான் மகள் இறந்து விட்டாளோ என்ற ஒரு நிலையிலே இருக்கின்ற போது திரும்ப செல்கின்றார்கள் ராவுத்தர் சாஹிப் அப்பா அவர்கள். உன்னுடைய இரண்டாவது மகளை திருமணம் செய்து தர வேண்டும் என்று கேட்டார்கள். அவன் பயந்து விட்டான். இவளை திருமணம் செய்து கொடுக்காவிட்டால் இவளும் இறந்து விடுவாளோ என்ற சந்தேகம் அவனுக்கு ஏற்பட்டு, சரி பார்ப்போம் போய் வாருங்கள் என்று சொல்லி அனுப்பினான். ஏதோ ஒரு வகையில் ஆறுதலான வார்த்தை சொன்னான். திரும்பி வந்து ஆலமரத்தடியிலே உட்கார்ந்திருந்தார்கள். 2 தினங்களில் அவளுக்கு மேக நீர் நோய் பிடிக்க ஆரம்பித்தது. அவனுடைய இரண்டாவது மகளுக்கு மேக நீர் நோய் பிடிக்க ஆரம்பித்து அவள் பாதிக்கப்பட்டாள். பல இடங்களிலெல்லாம் மருந்தெடுத்து கொடுத்து பார்த்தார்கள், சுகம் கிடைக்கவில்லை. கடைசியில் இது இந்த ராவுத்தர் சாஹிபுடைய சாபமாக இருக்கலாம் என்று எண்ணி ராவுத்தர் சாஹிப் அப்பா இடத்திலே அந்த பெண்ணை கொண்டு வந்தான் தந்தை. ராவுத்தர் அப்பா தண்ணீர் ஓதி அந்த பெண்ணிலே ஊற்றி விட்டார்கள். மேக நீர் கலைந்து பூரண சுகம் அடைந்தாள். அதன் பிறகு வியாபாரிக்கு ஒரு மனநிலை நல்லாகிவிட்டது. எப்படியாவது மகளை இவருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று இரண்டாவது மகளை திருமணம் செய்து கொடுத்தான் ராவுத்தர் அப்பா அவர்களுக்கு. கோலமுள்ள மனிதன், பணக்கார வீட்டிலே வளர்ந்த அந்த பெண் எப்படி இருப்பாள்? இவருடைய எந்த ஒரு நடவடிக்கையும் அவளுக்கு பிடிக்கவில்லை. இருந்தாலும் ஒரு பெரிய மனிதன், அற்புதமுள்ள மனிதன் என்ற அளவுக்கு அவள் புரிந்து அவர்களுக்கு மனைவியாக இருந்து வருகின்றாள். இருவரும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு ராவுத்தர் என்ற பெயர் அந்த ஊரிலே வழங்கப்படுகிறது. அவர்களுடைய பெயர் சையீது முகமது தான். ராவுத்தர் குடும்பம் கோட்டை பட்டணத்திலே இருக்கிறது. அது இந்தியாவில் உள்ள ஒரு குடும்பத்தின் பெயர் ராவுத்தர் குடும்பம். அதனால் அந்த ராவுத்தருடைய மகளை இவர்கள் திருமணம் செய்த காரணத்தினால் இவர்களும் ராவுத்தர் குடும்பத்தை சேர்ந்தவரான ஆகிறார்கள். ராவுத்தர் சாஹிப் என்று அழைக்கப்பட்டார்கள். இவர்களோடு கணவன் மனைவியாக இவர்கள் சந்தோஷமாக இருந்து வருகின்ற காலகட்டத்திலே ஒரு நாள் ஞானத்திலே தியானத்திலே ராவுத்தர் சாஹிப் அப்பா அவர்கள் இருக்கும்போது ஒரு சப்தம் கேட்கிறது அவர்களுக்கு. ஒரு அசரீரி, ஆள் இல்லாமல், தோற்றம் தெரியாமல் ஒரு சப்தம் மட்டும் கேட்கின்றது. ராவுத்தரே, நாளைக்கு உன்னிடத்தில் ஒரு பெண் வருவாள். அவளுடைய முகத்தில் ஒளி வீசும். அவளுடைய நெற்றியில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று எழுதப்பட்டிருக்கும். மிக அழகாக இருப்பாள். அவளை நீ திருமணம் செய்து கொள். அவளில் உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அதற்கு நெய்னார் முஹம்மத் என்று பெயர் வை என்று ஒரு சப்தம் ராவுத்தர் அப்பா அவர்களுக்கு கேட்கிறது. அல்லாஹ்விடமிருந்து வந்த சப்தம் என்பதை புரிந்து கொண்ட ராவுத்தர் அப்பா அவர்கள், நாளைக்கு வருகின்ற பெண்ணை திருமணம் செய்வதாயின் இதோ இருக்கின்ற மனைவி என்ன செய்வாளோ, இவளிடத்திலே சொல்ல வேண்டுமே என்று சொன்னார்கள். ராவுத்தர் அப்பா, மனைவியே, நாளைக்கு ஒரு பெண் வருவாளாம். அவளை திருமணம் செய்யும்படி இறைவன் எனக்கு பணித்திருக்கிறான். அது இறைவனுடைய கட்டளைதான். நான் திருமணம் செய்ய வேண்டும். உன்னுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார்கள். மனைவி இவர்களை புரிந்தவள் ஆதலால், நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள் நாயகமே. நான் உங்களுக்கு முன் மரணித்தால் உங்களை அடக்குவதற்கு பக்கத்தில் என்னை அடக்குவதற்கு ஏற்பாடு செய்து விடுங்கள் என்றும் மனைவி சொன்னார்கள். இதை கேட்டுக்கொண்டு ராவுத்தர் அப்பா அவர்கள் சந்தோஷத்துடன் இருக்கின்ற நேரத்தில் அடுத்த நாள் ஒரு பெண் வருகின்றாள். அசரீரி கேட்டது போல் ஒரு பெண் வருகின்றாள். நீ யார்? நான் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டவள். எதற்காக வந்திருக்கின்றாய்? உங்களை திருமணம் செய்வதற்காக வந்திருக்கிறேன். தங்களுக்கு கிடைத்த உத்தரவையும் அவர்கள் புரிந்து வந்த பெண்ணை ராவுத்தர் அப்பா அவர்கள் திருமணம் செய்து மனைவியாக வைத்திருக்கின்றார்கள். ஒரு வருடத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறது.
நெய்னார் முகம்மது என்று அதற்கு பெயரிடுகிறார்கள் ராவுத்தரப்பா. குழந்தை பிறந்து 40ஆம் நாள் அந்த பெண்மணி குளத்துக்கு சென்று குளித்து விட்டு வருகிறேன் என்று குளத்துக்கு போனார்கள். போன பெண்மணி திரும்பி வீட்டுக்கு வரவில்லை, மறைந்து விட்டார்கள். யார்? ராவுத்தரப்பா அவர்களின் 2வது மனைவியான நெய்னார் முகம்மது வலியுல்லாவின் தாயான அந்த பெண்மணி குதுரத்தும்மா. அவருடைய பெயர் குதுரத்தும்மா என்றால் ஒரு அதிசயமான பெண் என்ற கருத்து. அவர்கள் 40ஆம் நாள் குழந்தை பிறந்து 40ஆம் நாள் குளிக்க சென்ற போது மறைந்து விட்டார்கள். ராவுத்தரப்பா அவர்களுக்கு அந்த அசரீரி கேட்ட நேரத்தில் இப்படியும் ஒரு செய்தி சொல்லப்பட்டது. சிப்பியை எறிந்துவிடு, முத்தை எடுத்துக்கொள். உனக்கு நாளைக்கு உன்னை திருமணம் செய்ய வருகின்ற பெண் ஒரு சிப்பி. அந்த சிப்பியை எறிந்துவிடு, அதற்குள் இருக்கும் முத்தை எடுத்துக்கொள் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. இவர்கள் மறைந்த போது ராவுத்தரப்பா புரிந்து கொண்டார்கள். சிப்பியை அறிந்துவிடு, முத்தை எடுத்துக்கொள் என்று சொல்லப்பட்டதே, அதான் தாய் போய்விட்டாள், இது மகன் நெய்னார் முகம்மது வலியுல்லா தான் முத்து என்று சொல்லி நெய்னார் முகம்மது வலியுல்லாவை வளர்த்து கொண்டே வருகிறார்கள் ராவுத்தரப்பா அவர்கள். நெய்னார் முகம்மது வலியுல்லா அவர்கள் ஒரு நாள் விளையாட்டில் மிகவும் விருப்பமுடையவர்களாக இருந்தார்கள். சிறு பிள்ளை விளையாட்டில் மிக விருப்பம். ஒரு நாள் நண்பர்களுடன் சிறு பிள்ளைகளுடன் விளையாடிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் ஒரு பருந்து பறந்து வந்து அவர்களுடைய ஆண்குறியின் தொங்கலை நுனியை கடித்து எடுத்துவிட்டு சென்றது. மாணவர்களெல்லாம் கூட இருந்த நண்பர்களெல்லாம் அதிசயப்பட்டார்கள். நெய்னார் முகம்மது வலியுல்லாவுக்கு இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. தாயிடத்திலே ஓடி வருகிறார்கள். உம்மா, பருந்தொன்று வந்து என்னுடைய ஆண் குறியை கொத்திவிட்டு சென்றது, இரத்தம் ஓடுகிறது என்று சொன்னார்கள். தாயாரும் கண்டு மன வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் ராவுத்தர் சாஹிப் அப்பா வந்து என்ன நடந்தது என்று கேட்டார்கள். விஷயத்தை சொன்னபோது சொன்னார்கள், என்னுடைய மகனுக்கு ஹத்னா நடைபெற்றிருக்கிறது என்று சொன்னார்கள். உலகத்தில் தோன்றிய ஒலிமார்களின் வரலாறில் ஒரு பருந்தின் மூலம் ஹத்னா செய்யப்பட்ட ஒரே ஒரு வலி நெய்னார் முகம்மது வலியுல்லா அவர்கள் மாத்திரம்தான். ராவுத்தர் சாஹிப் அப்பா தெளிவாக சொன்னார்கள், என்னுடைய மகனுக்கு ஒரு பருந்தின் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹத்னா செய்திருக்கிறான். காரணம், என்னுடைய மகனின் ஆண்குறியை அவருடைய மனைவியை தவிர வேறு யாரும் காணக்கூடாது என்பதற்காக செய்திருக்கிறான் என்று சொன்னார்கள். அதன் பின் நெய்னார் முகம்மது வலியுல்லா அவர்கள் தகப்பனோடு இருந்த காலகட்டத்திலே மிக கூடுதலான கராமத்துக்களை திடீர் திடீரென்று செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். தகப்பனுக்கு கோபம் வந்தது. நீ வயது வரவில்லை, இன்னும் ஒரு சரியான இடத்தை பிடிப்பதற்கு முன் நீ ஏன் இப்படியெல்லாம் செய்கிறாய் என்று ஆத்திரப்படக்கூடிய நிலை ராவுத்தர் சாஹிப் வலியுல்லா அவர்களுக்கு ஏற்பட்டது. ஒரு நாள் சரியான மழை பெய்கிறது. அந்த நேரத்தில் கல்லில் தட்டி நெருப்படுக்கின்ற சூழல் அங்கே இருந்தது. தாயார் கேட்கிறார்கள், மகனே, நெருப்பு வேண்டும், நெருப்பு தட்டி எடுக்கக்கூடிய கற்களை புறக்கி கொண்டு வா என்று சொன்னார்கள். நெய்னார் முகம்மது வலியுல்லா அவர்கள், மழை பெய்கிறதே, எல்லா கல்லும் நலைந்து கிடக்கிறதே, எப்படி கல் எடுப்பது என்று சொல்ல, தாய்க்கும் அவசரமாக நெருப்பு தேவைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நெய்னார் முகம்மது வலியுல்லா, இனி சொல்ல முடியாத அதிசயம், சொந்த தாயார் அல்ல, ராவுத்தர் நாயகத்துடைய முதலாவது மனைவி, அவர்களிடத்தில் இவர்கள் வளர்கிறார்கள். சொல்ல முடியாத அதிசயம் ஏற்பட்டது. வியந்தவளாக அவர்கள் இருக்கின்ற பொழுது ராவுத்தர் சாஹிப் அப்பா அவர்கள் வருகிறார்கள். என்ன நடந்தது? இதோ பாருங்கள், உங்களுடைய மகன் நெருப்படுக்கும் கல்லை கொண்டு வரும்படி நான் சொன்னேன், அவர் கூரையை எடுத்து நெருப்பு தந்திருக்கிறார், அற்புதம், கராமத்தாக இருக்கிறது என்று சொன்னவுடன் ராவுத்தர் சாஹிப் அப்பா அவர்கள், தம்பி,
இதன் பிறகு இந்த வேலைகளை செய்யக்கூடாது, வயது வர வேண்டும், இன்னும் நீ பக்குவ நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னார்கள். இவர்கள் கேட்கவில்லை, அடிக்கடி கராமத்துக்களை காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு ரிஷி வந்தான், கோட்டை பட்டணத்துக்கு ஒரு ரிஷி வந்தான். வந்தவன் மக்களை எல்லாம் ஓரிடத்துக்கு அழைத்து, நான் கராமத்து நிகழ்த்தப் போகிறேன், அற்புதம் நிகழ்த்தப் போகிறேன், பாருங்கள் என்று சொல்லி ஒரு வகையான இலையை எடுத்து அதில் சாறு புழிந்தான். அந்த சாறை ஒரு சட்டியிலே ஊற்றி அதை சூடாக்கினான். சூடாக்கின்ற நேரத்தில் ஒரு இரும்பு துண்டை அதிலே போட்டு எடுத்து காட்டி, தங்க கட்டி பார்த்தீர்களா? எல்லோரும் கையிலே எடுத்து பார்த்தார்கள், உண்மையிலேயே தங்க கட்டிதான். அதிசயப்பட்டார்கள். இலையின் சாறில் இரும்பை போட்டு அதை தங்கமாக்கிய ரிஷி என்று அவனுடைய கைகாலிலே விழ ஆரம்பித்தார்கள். நெய்னார் முகமது வலியுல்லா அவர்கள் சிறுவன் புதினம் பார்த்து கொண்டு நிற்கின்றார்கள் ஏனைய சிறுவர்களுடன். அந்த ரிஷி கேட்கிறான், உங்களில் யாருக்காவது இப்படி செய்ய முடியுமா? பாருங்கள் பார்க்கலாம் என்று சவால் விட்டான். நெய்னார் முகமது வலியுல்லா கட்டும் கோபமான ஆளாம். யாரா சவால் விடுற, எனக்கு ஏலண்டா என்று அந்த சபைக்குள்ளே நுழைந்து, நீ இலையில் சாறு புழிந்து சாறை சூடாக்கி அதில் இரும்பை போட்டு தங்கமாக்கினாய், இதோ நான் செய்கிறேன் பார் என்று அந்த இடத்திலே கிடந்த ஒரு கல்லை கையில் எடுத்து பொத்தி வீதித்து காட்டினார்கள். கோடிக்கணக்கான பெறுமதியான இரத்தினக்கல்லாகாது இருந்தது. எல்லாரும் பார்த்து அதிசயப்பட்டார்கள். ஊரில் பெரிய பரபரப்பு. ரிஷி ஓடிட்டான். நெய்னா முகமது வலியுல்லா இடத்துல தோத்து கொண்டு ஓடிட்டான். பெரிய பரபரப்பு. பாப்பா அறிந்து, மகன் என்ன ரொம்ப ஓவரா போகுது விஷயம், உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமாக்கா, எங்களுக்கும் தெரியும் வேலை செய்யறதுக்கு, நாங்க சொல்றத நீங்க கேட்கணும். சரி கேட்கிறோம் பாப்பா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு கப்பல், ஒரு படகு, ஒரு தோணி போன்ற ஒன்று கடற்கரை ஓரமாக, பாசிப்பட்டணம் கடற்கரை ஓரமாகத்தான் இருக்கிறது. இவர்களுடைய தர்காவுக்கும் கடலுக்கும் இடையிலே ஒரு 50 யார் தூரம் தான் இருக்கு. அந்த இடத்தில் ஒரு கப்பல் வந்து தட்டுகிறது, ஒரு படகு வந்து தட்டுகிறது. அதில் இருந்த மக்கள் நேர்ச்சியாக நேர்த்திக்கடனாக ஈச்சம்பழங்களை கொண்டு வந்து ராவுத்தர் சாஹிப் அப்பா அவர்களுடைய காலிலே கொட்டுகிறார்கள். பாப்பாவுடைய காலில் கொட்டுறாங்க ஈச்சம்பழங்களை எல்லாம். அப்ப என்ன நடந்த, நீங்க எங்கிருந்து வாரீங்க, என்ன ஈச்சம்பழத்தை கொண்டு வந்து இவற்ற காலில் கொட்டுறீங்க, என்ன விஷயம்? இல்லைங்க, நாங்க கடல்ல கப்பல்ல படகுல வரக்கூடிய நேரத்தில் கடும் காற்று வீசி பெருமழை பெய்து எங்களை கடலிலே ஆழ்த்தி விடுவதற்கு, நாங்கள் ஆழ்ந்து போவதற்கு நெருங்கினோம். இந்த கட்டத்தில் என்ன செய்வதென்று தெரியவில்லை. ராவுத்தர் சாஹிப் வலியுல்லா என்று ஒருவர் இருப்பதாக கேள்விப்பட்டு, நாங்கள் ராவுத்தர் சாஹிபே எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கப்பலிலே வைத்து கேட்டோம். கப்பலை காற்று இந்த கரைக்குத்தான் தட்டியது. இங்கு வந்தோம், இவர்கள்தான் ராவுத்தர் சாஹிப் என்று சொல்லப்பட்டது, அவர்களுக்கு அன்பளிப்பாக கொண்டு வந்து குவித்திருக்கிறோம் ஈச்சம்பழங்களை என்று சொன்னார்கள். நெய்னார் முகமது வலியுல்லாவும் கேட்டுக்கொண்டு நின்றார்கள். உடனே அந்த ஈச்சம்பழத்தில் ஒரு பழத்தை எடுத்து நெய்னார் முகமது வலியுல்லா சாப்பிட்டார்கள். பாப்பா சொன்னாங்க, இது நமக்கு வந்த சாமான், நாம செய்த உதவிக்கு, நாம செய்த ஹெல்ப்புக்கு, வேலைக்கு அவர்கள் எனக்கு அன்பளிப்பாக தந்தது. நீ மகனாயிருந்தாலும் இதில் எடுத்து சாப்பிட்றேன்னா நம்மகிட்ட கேட்டுத்தான் சாப்பிடணும். இல்லை, எனக்கும் பங்குண்டு. என்ன உனக்கு பங்கு அதில்? அவர்கள் உங்களை அழைத்த நேரத்தில் அந்த கப்பலை, அந்த படகை பிடித்து கரைக்கு இழுத்தீர்களே, இழுக்கக்குள்ள கஷ்டப்பட்டு தானே இழுத்தீங்க. அந்த நேரத்தில் பின்னால ஒரு ஆள் தள்ளி கொடுத்துச்சு தெரியுமா? ஓ, அது யாருன்னு தெரியுமா? இல்லையே, அது நான் தான். நீங்க முன்னால இழுத்தீங்க, கஷ்டப்பட்டு இழுக்கிறீங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா மன வருத்தத்தில், நான் பின்னால வந்து தள்ளி கொடுத்தேன். அப்ப நீ தானே தள்ளின? ஓ, அதுக்கு என்ன ஆதாரம்? இங்க பாருங்க, தோல்ல என்ன இருக்கண்டு.
என்று நீனார் முகமது வலியுல்லா தோளை காட்டினார்கள். அந்த கப்பல்ல பெயிண்ட் அடிச்சிருந்தான். இவங்க தோல் கொடுத்த இடத்துல அந்த கப்பல்ல இருந்த பெயிண்டே இவங்க தோல்ல இருந்துச்சான். அப்போ உனக்கு தாண்டாமன்னு எல்லாத்தையும் கொண்டு போன்னு சொல்லிட்டார்கள். சரி, இப்போ பல தடவை உங்கள்கிட்ட சொல்லித்தன், இந்த வேலைகளை கொஞ்சம் கொண்ட்ரோலாக செய்யணும், இன்னும் கொஞ்சம் காலம் போய் அள்ளி விடலாம் என்று சொல்லி இருக்கிறேன். நீங்கள் கேட்காமல் தான் நடந்து கொண்டிருக்கிறீர்கள். இனி செய்யப்படாது என்றார்கள். சரி, செய்ய மாட்டேன். இவர்களுக்கு தினமும் பால் கொடுக்கிற ஒத்துமை இருந்தான். ராவுத்தர் சாஹிப் அப்பா அவங்களுக்கு தினமும் ஒரு இந்து பால் கொடுப்பான். அவங்க அந்த பாலை குடிச்சிட்டு பாக்கிய மகனுக்கு கொடுப்பார்கள், மகனும் குடிப்பார்கள். ஒரு நாள் காலையில் பால் வரவில்லை. ராவுத்தரப்பா பால் வரலையே பால் வரலையே என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். செய்தி கிடைத்தது, பால்காரன் செத்து போயிட்டான் என்ற செய்தி கிடைத்தது. எப்போ? நேற்றிரவு செத்து போய்த்தான். எப்போ அவன் புதைக்கிறது? இன்றைக்கு பின்னேரம் புதைக்கிறான். நீனார் முகமது வலியுல்லா அவர்கள் வீட்டிலிருந்த ஒரு பிரம்பொண்ட கையில் எடுத்துக்கிட்டு போகிறார்கள் பால்காரன் விட்ட. அப்போ உம்மா சொன்னா, இந்த இவன் பிரம்பையும் எடுத்துக்கிட்டு போறான், நம்ம செய்ய போறான் என்ன ஏரியாது. ராவுத்தர் அப்பா சாஹிபுக்கும் ஒரு சிந்தனை வந்து விட்டது, ஒரு சந்தேகம் வந்து விட்டு, இந்த நம்ம செஞ்சு போடுறான் என்ன ஏரியாது. புறத்தால ஓடினார்கள். ராவுத்தர் அப்பா அவர்கள் மகண்ட புறத்தால வாப்பா ஓடுறார். நீனார் முகமது வலியுல்லா போய் அந்த சவத்துக்கு முன்னால் அப்படி பார்த்துக்கிட்டு நின்று பிரம்ப ஓங்கினாங்களாம் அடிக்கிறதுக்கு. அந்நேரம் தான் போய் சேர்ந்தாங்க வாப்பா ராவுத்தர் வலியுல்லா. கையை பிடிச்சி பிரம்ப பறிச்சு எடுத்தார்கள். பாப்பா பார்த்து சொன்னார்களாம், நீனார் முகமது வலியுல்லா, நீங்கள் தடுத்து காவிட்டால் நான் இவருக்கு அடித்திருப்பேன். இவர் அடிபட்டவுடன் இவர் மட்டுமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து இதுவரை எவரவர்கள் மரணித்தார்களோ அத்தனை பேர் இந்த உலகத்திலே இழந்திருப்பார்கள். நீங்கள் தடுத்து விட்டீர்கள் வாப்பா என்று சொன்னார்களாம். இது பெரிய ஒரு வேலையா போச்சு. நீ செத்தவனே இல்லாம உலகத்தில் எழுப்பிவிட்டா என்ன கூத்து நடக்கும்? இவரை உடனே கட்டுப்படுத்தத்தான் வேணும் என்று பாப்பா ஒரு நாள் நேஞ்சாங்களாம். சாப்பிட உட்கார்ந்த உடனே மகன் சாப்பிட வச்சிருக்கி, மீனும் பொரிச்சு வச்சிருக்கி. பொரிச்ச மீன் ஒன்றை எடுத்து பாயில போட்டாகலாம். அது ஓடிருக்கு. 7 மண்டை பிடிக்கும் பார்ப்போம். எத்தனை வேலையை செய்யறாதானே சொல்ல சொல்ல கேட்காம புடியம் பாப்ப மாட்டாங்களாம். இவங்களால பிடிக்க முடியாமல் போய்விட்டது. சொன்னார்களாம், கொஞ்சம் காலம் போக வேணும், இதை பிடிக்கிறதுக்கும் காலம் வரும், இப்ப இல்லை, அதனால இன்னும் கொஞ்சம் காலம் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும் என்று மகனுக்கு வசியத்தை செய்திருக்கிறார்கள். நீனார் முகமது வலியுல்லா அவர்களுக்கு வசியத்தை செய்திருக்கிறார்கள் தகப்பனார் ராவுத்தர் சாஹிப் வலியுல்லா அவர்கள். பிறகு கொஞ்ச காலத்திற்கு பிறகு நீனார் முகமது வலியுல்லா அவர்கள், நான் தியானத்துக்காக காட்டுக்கு போகிறேன் என்று சொல்லி தகப்பனாரிடத்திலிருந்து விடை பெற்று கொண்டு காட்டுக்கு போய் 17.5 வருஷம் இருந்தார்கள். காட்டிலே 17.5 வருஷம் இருந்தார்கள். 15வது வருடத்தில் தகப்பனார் ராவுத்தர் சாஹிப் வலியுல்லா அவர்கள் கோட்டை பட்டணத்திலே காலமாகிறார்கள், வபாத்தாகிவிட்டார்கள். இந்த செய்தி அவர்களுக்கு கிடைத்தும் கூட தகப்பனாருடைய ஜனாசாவுக்கு அவர்கள் வராமல் மேலும் 2.5 வருடங்கள் அந்த காட்டிலே தியானம் இருந்து 17.5 வருடத்துக்கு பிறகு கோட்டை பட்டணத்திற்கு வந்து தகப்பனாரை ஜியாரத்து செய்துவிட்டு, நாம் நிரந்தரமாக தங்குவதற்கு எந்த இடம் பொருத்தம் என்று பார்த்தார்கள். அதிலிருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பாஷிப்பட்டணம் தான் அவர்களுக்கு தென்பட்டது. பாஷிப்பட்டணத்துக்கு நீனார் முகமது வலியுல்லா வந்து திருமணம் செய்து 11 பெண்களை திருமணம் செய்தார்கள். ஒன்றன் பின் ஒன்றாக, ஒருவர் மரணித்த பின் ஒருவராக 11 பெண்களை திருமணம் செய்து அங்கேயே வாழ்ந்து வந்தார்கள் நீனார் முகமது வலியுல்லா அவர்கள். ஒரு நாள் சதகத்துல்லா அப்பா என்று சொல்கிறோமே, பித்ரியாவை எழுதிய மாதிஹுர் ரசூல் சதகத்துல்லா அப்பா, இவர்களும் அவர்கள் காயல்பட்டணம், காயல்பட்டணத்தில் உள்ள இன்னொரு ஆலிமும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பாஷிப்பட்டணத்தில் நீனார் முகமது வலியுல்லான்னு ஒரு ஆள் இருக்கிறதாகவும் பல அற்புதங்கள் நிகழ்த்துறதாகவும் கேள்விப்படுறோமே. நம்ம பையத்தெடுக்கிறேன்னு அப்படியான ஒரு ஆளுக்கிட்டான் அப்போ எடுக்கணும், காமிலான ஷேகாரிப்பார்களே, நாம் 2 பேரும் போய் பையத்தெடுப்போம் என்று சதகத்துல்லா அப்பா, ஷரியத்து புலி என்று சொல்லக்கூடிய அந்த மகானும்
இன்னொரு மகானும் இருவருமாக பாசிப்பட்டணத்துக்கு வருகிறார்கள். வந்து நேனார் முகமது வலியுல்லாவை சந்தித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். பேசிட்டு இருக்கும்போது இடையிடையே வந்தவ 2 பேரும் குசு குசுத்துக்குவாங்க. என்ன குசு குசுத்தாக என்றது யாருக்கும் தெரியா. இடையிடையே குசு குசுத்துக்கிறது. என்ன முடிவுக்கு வந்தாங்க? நேனார் முகமது வலியுல்லா சொன்னாலாம், நீங்கள் காயல்பட்டணத்திலிருந்து தானே வந்திருக்கிறீங்க, நாங்கள் ஒரு ஃபாத்தியா ஓதிக்குவோம் என்று சொல்லி அல் ஃபாத்திஹா என்றார்களாம் நேனார் முகமது வலியுல்லா. அப்போ எல்லாரும் சேர்ந்தான அல்ஹம்து சூரத் ஓதுவாங்க. ஓதியாச்சு. குல் ஓதுவா ஓதியாச்சு, குல்லா பிரபில் வலக் ஓதியாச்சு, குல்லா பிரபின் நாஸ் ஓதியாச்சு. இப்போ துவா தானே ஓதணும். அப்போ ஆறு துவா ஓதணும்? நேனார் முகமது வலியுல்லா ஓத வேண்டும் என்று தானே அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். அவர்கள் சந்திக்கத்தானே இவங்க வந்திருக்கிறாங்க. நேனார் முகமது வலியுல்லா துவாவினாங்க. துவா ஓதுற நேரத்தில் இலக்கணமும் இல்லை, இலக்கியமும் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஏதோ ஒரு காட்டரபி ஓயின மாதிரி ஓதி விட்டா. இவங்க 2 பேரும் விஷயம் இல்லை, ஆள்ல விஷயம் இல்லை. ஏன் இலக்கணத்துக்கு இலக்கியத்துக்கு பிள்ளையாகவில்லை ஓதுவார். இவர் வெளியா இருந்தா இப்படி ஓதுவாரா? சும்மா ஒரு பக்கீரை போட்டு விட்டும் ஒரு மஸ்தானை வச்சுக்கிட்டு இந்த ஆக்கள் கராமத்து ஊரெல்லாம் கொண்டாடுறானுகள். இந்த வியாபாரம் நமக்கு சரி வராது. ஒழுங்கு அத்வாவோ தெரியாதவரா காமிலான சேகரிப்பாரு. நாம காயல் பட்டணத்துக்கு காலத்தால் ஆக்கள் மாறுவோம், இன்னொரு காமில தேடி பையத்தை எடுப்போம் என்று 2 பேரும் முடிவெடுத்துக்கிட்டு என்றாவோ படுக்காங்க. நெய்னார் முகமது வலியுல்லாவுக்கு எல்லாம் டிவியில் தெரியுது, சம்பவங்கள் எல்லாம் டிவியில் பார்த்துக்கிட்டே படுக்காங்க. காலையில் எழுந்து சுபகு தொழுதுட்டு காயல் பட்டணத்திலிருந்து வந்த அந்த மகான்கள் இருவரும் அந்த நெய்னார் முகமது வலியுல்லாவுடைய தர்காவுக்கு பக்கத்தில் இப்போ இடிக்கு போனீங்கன்னா தெரியும், ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 10-6 தூரத்தில் இருக்கும் ஒரு குளம், தாமரை குளம் என்று அதுக்கு பேர், இப்போவும் இருக்கு. அந்த குளத்தில் 2 பேரும் குளிச்சுக்கிட்டு இந்த மனுஷனுக்கிட்ட இனி வந்ததுக்கு போகிறான்னு சொல்லிட்டு நாம் போவோம் என்று முடிவெடுத்து குளிக்க போய் குளிச்சுட்டு கொடுக்குற டவல் சாரன் எல்லாம் கரையில் வச்சு போட்டு இவ குளத்தில் இறங்கி குளிக்காக எல்லாம் படம் ஓடுது. நேனார் முகமது வலியுல்லாவுக்கு குளிச்சுட்டு 2 பேரும் கரைக்கு வந்து தானே சாரணை மாற்றணும். கரையை பார்த்தாக புலி நிற்கி, கரையில் புலி ஒன்று நிற்கி. ஓடி போய் குளத்துக்குள்ளே விழுந்துக்கிட்டானுங்கள் 2 பேரும். வரா கொஞ்சம் பிறகு தலையை கிளப்பி பார்த்தா அது புலி நிற்கிதான். என்ன புலி நிற்க? அப்போ இந்த புலி நிற்கிற பக்கம் போகாமல் நாம் மற்ற பக்கம் கரையேறுவோம். மற்ற பக்கம் வந்தால் இவ கரையேற நினைத்து வார பக்கம் அதை நிற்கி மரா குளத்துக்குள்ளே போகிற வெளியிலே நின்று கையிலாத கரையில் பாஞ்சு பிடிச்சிருமே, இந்த பாஞ்சு பிடிக்கிறதுக்கு தயாராக நிற்கி குளத்துக்குள்ளே போய் கழுத்து தண்ணியில் கொஞ்சம் ஈட்டிக்கிறது. மரா கொஞ்சம் நேற்றுக்கு பிறகு இந்த கரைக்கு போகமெண்டு அங்கால வந்தால் அந்த புலி வளைச்சி அங்கால வருகுது. ரொம்ப அமளி சுமளி பட்டு கொண்டு 2 பேரும் இருக்கும்போது இதை அந்த ஊரில் உள்ள ஒருவன் குளிக்க போன ஒருவன் பார்த்துருக்கான். என்னடா 2 பேர் குளத்துக்குள்ளே இருந்து கரைக்கு வாரான், மர ஓடுறான், மர வாரான் ஓடுறான், குளத்தை போட்டு கலக்கிறான் 2 பேரும். இது குளிக்கிற இல்லையா நாங்கள்? ஏன்னா இவனுக்கு புலி தெரியுது இல்லை, போனவனுக்கு புலி தெரியல, அப்போ 2 பேருக்கும் தான் புலி தெரியுது. இவன் யோசனை பண்ணிவிட்டு, டே யாரா நீங்கள், எங்கடா இருந்து வந்த ஆக்கள்? நான் சதகத்துள்ள அப்பா, இவர் இன்ன அப்பா. எந்த அப்பாண்டாலும் ஏன் குளத்தை போட்டு கலக்குறீங்க? என்ன விஷயம்? என்ன விஷயமா? பாரு அந்த புலி நீக்கி எங்கே நீக்கி அங்கே பார்த்தா இவ கையை காட்டுற பக்கம் புலி இல்லை. இது என்ன கஷ்டண்டா இது? 2 போட்டு இவன் புலியங்கா, இவன் 2 பேரும் இங்கே புலியை காணல். அப்போ இது நெய்னார் முகமது வலியுல்லாவுடைய வேலைகளோ? அந்த ஊர்வாசி தானே அவன், அவனுக்கு நேரான முகமது வலியுல்லா தெரியும் தானே. நெய்னார் முகமது வலியுல்லாவிட்ட வந்தான். நாயகமே 2 பேரும் இந்த குளத்தை போட்டு கலக்கிறான், சும்மா கரைக்கு வாரையும் உங்களுக்கு ஓடுறையும், இது என்ன விஷயம் உண்டு? இல்லைடா, அவனுக்கு புலிக்கு பயப்பட்டுக்கிட்டு நிற்கானுங்கள், புலி ஒன்று நிற்காங்க, உனக்கு தெரியல, அவனுக்கு அது தெரியுது, நான் தான் அனுப்பின அந்த புலியை. இப்போ நீ ஒன்று செய், அங்கே போய் அந்த புலிக்கிட்ட சொல்லு, நெய்னார் முகமது உன்னை போக சொன்னார் என்று சொல்லு, புலி பெய்த்திரும், அப்புறம் அவர்கள் வருவானுகள் அப்படின்னு சொன்னாங்க. இவனும் போய் சொன்னான், நெய்னார் முகமது வலியுல்லா உன்னை போக சொல்கிறாருன்ற புலி பெய்த்து மர இவன் 2 பேரும் பார்த்தானுங்கள், ஒத்தையும் காணல. கரையேறி வந்து கரையேறக்குள்ளேயே விஷயம் வழங்கி போச்சு.
ராமு நாம இவங்கள சந்தேகப்பட்டதுக்குரிய தண்டனை தான் நடந்துகிட்டு இருக்கி. பாத்தியாவதையும் தெரியாத ஆள காமிலான சேகண்ட் எப்படி நினைக்கிற? இலக்கணம் தெரியல, இலக்கியமும் தெரியல, இவர் எப்படி காமிலான சேகா இருப்பார் என்று நினைச்சோமே. இது தப்புடா என்று ஒரு ஆள் மற்ற ஆளுக்கிட்ட சொல்லி 2 பேரும் இனி தலையெல்லாம் உணர்த்திக்கிட்டு சாரங்கிறேன் உணர்த்து ரொம்ப பக்குவமாக தான் பாராக இடையில புலி வாஞ்சிருமே நேரியாண்ட பயத்தில் வந்து நேனார் முகமது வலியுல்லாவுடைய காலில் உளுந்தோ, நாயகமே உங்களை பற்றி நாங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டோம், அதை பற்றி ஒன்றுமில்லை, நீங்கள் ரொம்ப தூரத்திலிருந்து பையத்து கேட்டு தானே வந்திருக்கிறீங்க, நான் பையத்து தருகிறேன் என்று அந்த இருவருக்கும் சதகத்துல்லா அப்பாவுக்கும் மற்றவருக்கும் நெய்னார் முகமது வலியுல்லா அவர்கள் பையத்து கொடுத்து அனுப்புகிறார்கள். சதகத்துல்லா அப்பா, நம்ம நாளைக்கு நான் போகிறேன், இன்றைக்கு போகல, ஏன் உங்களை புகழ்ந்து ஒரு பாடல் ஒன்று இயற்றி உங்களுக்கு அதை ஹதியா அன்பளிப்பு செய்து விட்டு தான் போகணும். சரி, நல்லதுதான் அப்படி என்றார்கள். மேலதிகமாக ஒரு நாள் அங்கே தங்கியிருந்து சதகத்துல்லா அப்பா அவர்கள் அவங்கள புகழ்ந்து ஒரு பாடலை இயற்றி கொடுத்து விட்டு போனார்கள். பல்லாக் வலியுல்லா சொல்லி இருக்கிறார்கள், ராவுத்தர் சாஹிபு ஒரு வலியுல்லா, நெய்னார் முகம்மது ஒரு குத்துபு என்று சொல்லியிருக்கிறார்கள். பாப்பாவை பற்றி சொல்லும் போது அவர்கள் ஒரு வலியுல்லா என்றும், மகனை பற்றி சொல்லும் போது அவர்கள் ஒரு குத்துபு என்றும் சொல்லி இருக்கிறார்கள் பல்லாக் வலியுல்லா அவர்கள். அதே போல சதகத்துல்லா அப்பா அவர்களும் அவ்வாறு சொல்லி இருக்கிறார்கள். இப்ப சமீபத்தில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால அங்க ஒரு கராமத்தொண்டு நடந்தது. கராமத்து தினமும் நடக்குது. அது ஒவ்வொருத்தனும் ஒரு ஹாஜத்தில் போறவனுக்கு தான் அது தெரியும். பகிரங்கமாக நடக்கக்கூடியது தான் மற்ற எல்லாரும் மறைவாங்க. அப்படி ஒரு கராமத்து சுமார் 15 வருஷத்துக்கு முன்னால நடந்துச்சு. எப்படி? பாசிப்பட்டணம் மிச்சம் சிறிய கிராமம், வறிய கிராமம், பணக்காரன் ஒருவனும் இல்லை இப்ப இந்த காலகட்டத்தில் அங்க எடுக்கிறதுக்கு. அந்த ஊர்ல ஒருவன் விபச்சாரம் செய்யறதுக்கு போய் ஒரு பெண்ணோட விபச்சாரம் செய்துட்டு இருக்கிற நேரத்தில் அடுத்த வீட்டவர்களுக்கு விஷயம் விளங்கி அவனை துரத்தி இருக்காங்க. துரத்த இவனுக்கு போய் ஒழிக்கிறதுக்கு ஒரு இடமும் கிடைக்கல. தர்காவுக்குள்ள நுழைஞ்சி தர்காவில் அவங்களோட கபருக்கு பக்கத்தில் ஒரு மூலையில குந்திட்டு இருந்துட்டான். ஆக்கள் எல்லாம் தேடி திரிகிறாக. இந்த சின்ன ஊரு தானே, கிராமம் தானே, இதுக்குள்ள எங்கடா போனவன் இவன் என்று தேடி அலைஞ்சி திரிகிற நேரத்தில் பெரிய பெடில் சத்தம் ஒன்று கேட்குது. எங்க கேட்குது? தர்காவுக்குள்ளதான் கேட்குது. துவக்கு வடியில். என்ன தர்காவுக்குள்ள துவக்கு வடியில் ஒன்று கேட்குற? எல்லாரும் இங்க வந்து பார்த்தா ஷெட்டியா நெஞ்சில ஷூட் பண்ணப்பட்டிருக்கார் ஆள். நெஞ்சில துவக்கு வச்சு சுடப்பட்ட காயம் அவடத்தையே செத்து போய்த்தான், மௌத்தா போய்த்தான். அப்படி ஒரு கராமத்தை சமீபத்திலே நேனார் முகமது வலியுல்லா நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அவர்களுடைய கராமாத்துக்கள் நிறைய இருக்கின்றன. அவர்களுடைய பெயரால் பல மௌலிதுகளும் வரலாறுகளும் எழுதப்பட்டிருக்கின்றன. அவற்றை முழுமையாக சொல்வதாயிருந்தால் நீண்ட நேரம் வேண்டும். எனவே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவுலியாக்களில் எத்தனையோ பேர் பிரசித்தி பெறாதவர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிறு வயதில் இருந்து அற்புதம் காட்டின வலிமார்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய ஞாபகார்த்தமாக நினைவு தினங்களில் நாங்கள் கூடி அவர்களை புகழ்ந்து பாடி அவர்களுடைய பெயரால் அன்னதானம் ஏழைகளுக்கு வழங்கி அவர்களை கொண்டு வசீலா தேடி வந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய நாட்ட தேட்டங்களை நிறைவேற்றி வைப்பான். அதே விதமாக ஒருவருடைய நாட்டம் நிறைவேறியதற்காக அவர் ஒரு சிறு கந்தூரி கொடுக்க வேண்டும் என்று கேட்டு கொஞ்சம் பணமும் தந்தார். வேறு சிலரும் எதிர்பாராமல் சில உதவிகள் செய்தார்கள். அதை கொண்டு இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆகவே இவர்களை கொண்டு இப்போது துவா ஓதப்படும், சீலா கேட்கப்படும். நீங்கள் அனைவர்களும் இருந்து தபர்ருக்கை பெற்றுச் செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.